Hello everyone, welcome to our channel Manonasriyar. இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீனா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜில Bio-Botanyல இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பயாலஜியில் நம்ம Bio-Botany நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் Bio-Botanyல புக் பேக் கொஸ்டின் அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா புக் பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். பாட்னி ஆகட்டும் ஜுவாலஜி ஆகட்டும் புக் பேக் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா Bio-Botanyல எத்தனை 1 மார்க் புக் பேக்கில் இருந்து வரும்னு கேட்குறீங்க. ஸோ Bio-Botany பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் வரும். 2 இல்லைனா 3 மட்டும் கண்டிப்பாக இன்டீரியர்லேருந்து வரும். பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தால் வரும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் Bio-Botany பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் ஏ செக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு வித் உங்களுக்கு ஆன்சரோடய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை 1 மார்க் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 1 மார்க் இருக்கும். ஸோ இந்த 20 1 மார்க்கான ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ரெடியூஸ்டு சிலபஸ் போக. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ ஈஸ்ட் ப்ரொடியூஸ்டு பை த பட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எவிடென்ட் இந்தியன் எம்பிரியாலஜிஸ்ட் மகேஸ்வரி. அதே மாதிரி ஐடென்டிஃபை கரெக்ட்லி மேட்ச்டு பேர் ரைசோ மியூசா. சரிங்களா? ஸோ 1 மார்க்குக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு சாப்டருக்கான 1 மார்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்கில் வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட் எழுதிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கேத்ரோஃபில்லி பாலினேஷன் பை பீட்டில் இஸ் கால்டு கேத்ரோஃபில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்டட் பை த பைசெக்சுவல் அண்ட் ஃப்ளவரிங் ப்ரிவென்ட் செல் பாலினேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இப்படி வந்து எழுதிடணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாட் இஸ் எண்டோதீலியம். த இன்னர் லேயர் ஆஃப் இன்டெக்மெண்ட்ஸ் மேபி பிகம் த ஸ்பெஷலிஸ்ட் டு பெர்ஃபார்ம் நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். த எம்ப்ரியோ சாக் இஸ் கால்டு எண்டோதீலியம் ஆர் இன்டெக்மெண்ட்ரி டப்பீட்டம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புக் பேக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இதுதான். த எண்டோஸ்பெர்ம் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜிம்னோஸ்பெர்ம். டூ யூ அக்ரி? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஸோ எண்டோஸ்பெர்மோட ஆஞ்சியோஸ்பெர்மை ஜிம்னோஸ்பெர்ம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளாய்டு டிஷ்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு. இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். இதில் வந்து இட் இஸ் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நூரிஸ் த டெவலப்பிங் எம்பிரியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் த ஃபீமேல் கேமிடோபைட் அண்ட் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த டேர்ம் ஆஃப் டிப்ளோஸ்போரி. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். எ டிப்ளாய்டு எம்பிரியோ சாக் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் மெகாஸ்போர் மதர் செல் வித்தவுட் ரெகுலர் மைட்டாட்டிக் டிவிஷன் இஸ் கால்டு டிப்ளோஸ்போரி. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூபட்டேரியம் ஆருவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பாலி எம்பிரியோனி, ஹவு இட் கேன் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன ஒரு பாயிண்ட் எழுதணும்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் தென் 1 ஆர் எம்பிரியோ இஸ் அண்ட் சீட் இஸ் கால்டு பாலி எம்பிரியோனி. ஸோ கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டு கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் why does the zygotes divide only for after division of primary endosperm cell. The primary endosperm cells divide in generate for endosperm tissues. The nouris for zygote. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டோஃபிலினா என்ன, த பாலினேஷன் பை பீஸ் அதான் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டோஃபிலி. அதே மாதிரி எண்டோதீலியம்னா என்ன, இதுக்கான அந்த டீசன்ஸ் ஆஃப் பேந்தர். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பீட்டம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பீட்டம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் போலன் கிட். ஸோ போலன் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷினில் வந்து கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. போலன் கிட்டோட ஃபங்க்ஷன்ஸு அதே மாதிரி டப்பிட்டமோட ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாலினேஷன் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஞ்சியோஸ்பெர்ம், கிவ் த ரீசன். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம் தனியாக ஆஞ்சியோஸ்பெர்ம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பாலினேஷன் தான். ஆஞ்சியோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் பாலினேஷனு. சில ஜிம்னோஸ்பெர்ம் த போலன்ஸ் டெபாசிட்டட் டைரக்ட்லி ஆன் த எக்ஸ்போர்ட்ஸ் இன் ஓவில்ஸ். இதில் ஆஞ்சியோஸ்பெர்ம் த போலன்ஸ் டெபாசிட் ஆன் த ஸ்டிக்மா த பிஸ்டில். நெக்ஸ்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் எனாமரேட் த கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எண்டமோ ஃபில்லஸ் ஃப்ளவர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் பேக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கல, அதனால் இந்த புக் பேக்கை படிச்சிருங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ். இஃப் த ஸ்மால்ஸ் தி ஆர் அக்ரிகேட்டட் டென்ஸ் த இன்ஃப்ளோரன்சஸ் ஆஸ்ட்ரேசி ஃப்ளவர். த ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்ட் அட்ராக்ட் இன் இன்செக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் த ப்ரொடியூஸ்டு நெக்டர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் discuss the steps involved in microsporogenesis. The formation of applied microscope N from diploid microscope mother cell 2N by meiosis is called
மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ அதோட ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எழுதிட்டு டயக்ராம் போடணும். டயக்ராம் பார்த்துக்கோங்க, இல்லை டயக்ராம் வந்து கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித் த சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ ஓவியூலோட டயக்ராம் போட்டு இந்த பாயிண்ட்டை வந்து எழுதணும். ஸோ இந்த ஓவியூலுங்கிற டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் இந்த பாயிண்ட்டில் எழுதணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டயக்ராம் மட்டும் தான் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுதிக்கோங்க. ஓவில்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு மெகாஸ்பொராஞ்சியம். ஓவிலுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெகாஸ்பொராஞ்சியம். இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த 1 or more கவரிங் கால்டு இன்டெக்மெண்ட்ஸ். மெச்சூர் ஓவில்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. ஒன்று ஸ்டால்க்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று பாடின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியான ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட்டு மோனோகாட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மார்க்கில் 3 மார்க்கில் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கிவ் த டீட்டெயில் அக்கௌண்ட் ஆஃப் பார்த்தனோகார்பி அட் ஏ நோட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ பார்த்தனோகார்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ 5 மார்க்கில் கேட்டால் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஃப்ரம் த ஓவரி வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் கால்டு பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டர் ஷீடு இருக்காது. அதேமாதிரி எக்ஸாம்பிள் பனானா, கிரேப்பு, பப்பாயா. பார்த்தனோகார்பினா என்னன்னு எழுதிட்டு டைப் ஆஃப் பார்த்தனோகார்பி, ஜெனட்டிக் பார்த்தனோகார்பி, என்வரான்மெண்டல் பார்த்தனோகார்பி, கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பி. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பி பொறுத்த வரைக்கும் இதை எழுதிக்கோங்க. இதே 2 மார்க்கில் தனியாக கேட்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் பென்னு சொல்லுவோம். ஸோ இது டிவைட் ஆகி இமிடியட்லி வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப்பான எண்டோஸ்பெர்ம் வந்து ஃபார்மேஷன் ஆகும். நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், செல்லுலர் எண்டோஸ்பெர்ம், யூலோபியல் எண்டோஸ்பெர்ம். ஸோ இந்த 3 எண்டோஸ்பெர்ம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய இருக்குது. ஸோ இந்த அடிஷ்னல் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து ரிப்பீட் ஆகலாம், சரிங்களா. நேம் ஆஃப் த செல்ஸ் விச் டிவைட்ஸ் ஃப்ரம் த மேல் நியூக்ளியை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் த பாலினேஷன் அக்கர்ஸ் இன் ஆர்கிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். டிஃப்ரென்ஸ் செக்ரட்டரி யூனிவர்சிட்டி டெபிட்டியம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக்ரட்டரி அண்ட் யூனிவர்சிட்டி டெபிட்டம். டெபிட்டம் இஸ் ஏ dual origin. Justify your answer. Describe the polonium. All microscopes are microsporangiums remained held together is called polonium. What is stomium? The cells along with the junctions of 2 sporangia. The anther is slope the log. Thinking of this region is called stomium. Next வந்து பார்த்தீங்கன்னா draw the structure of pollen grains and label the parts. Exine, intine, nucleus, gram 4. And the next வந்து பார்த்தீங்கன்னா what are the layers of panther wall? Epidermis, endothelium, middle layer, tapetum. வாட் இஸ் மீன் பை க்ரையோப்ரிசர்வேஷன். ஸோ இந்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 5ல் இருக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. த டெக்னிக் இஸ் யூஸ்டு த ஸ்டோர் பாலன் கிரைன்ஸ். த பாலன் இஸ் ப்ரிசர்வ்ட் இன் லிக்விட் நைட்ரஜன், அதாவது -96 டிகிரி சென்டிகிரேட்டில். த வயபிள் கண்டிஷன் ஆஃப் ப்ரோலாங்கடு டியூரேஷன் இட் இஸ் கால்டு க்ரையோப்ரிசர்வேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் டு யூ நோ அபவுட் ஃபார் த பாலன். ஸோ ரப்பர்ஸ் கேட்டிருக்காங்க, இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆன்தர். எபிடெர்மிஸ் இருக்கும், எண்டோத்தீலியம் இருக்கும், மிடில் லேயர் இருக்கும், டபிட்டம் இருக்கும். ஸோ படத்துக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து மெச்சூர் ஆகிட்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 லேயரும் இந்த 4 லேயரும் பார்த்துக்கோங்க. ஸோ எபிடெர்மிஸ் இதே 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆன்தர். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆன்தர்னு கேட்டால் எபிடெர்மிஸ், எண்டோத்தீலியம், மிடில் லேயர், டபிட்டம். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு இந்த டயக்ராம் போடணும். ஸோ இது 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸைன் அண்ட் இன்டைன், இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்போம். கிவ் த ஷார்ட் நோட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஓவில்ஸ். ஸோ ஓவில்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டீரியர் கொஸ்டின் தான், இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆர்த்தோட்ரோபஸ், அனட்ரோபஸ், செமி அட்ரோட்ரோபஸ், கேம்பலட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ், சர்சினோட்ரோபஸ். ஸோ அந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். டேப்லெட் த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் இன் அக்கர்ஸ் இன் ஃப்ளவர். வாட்ஸ்அப் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், டிரான்ஸ்பிரேஷன் ஆஃப் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாறுது, ஃப்ரூட்டாக மாறுது. செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ், ஸ்டிக்மா. ஸோ இதெல்லாம் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வெதர் ஃபார், அதாவது இலையாக வந்து உதிர்ந்துடும். அதே மாதிரி ஓவியல் வந்து சீடாக மாறும். எக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோட்டாக மாறும். ஸோ ஒரு 12 கொடுத்துருக்காங்க. மேபி இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் அனிமோஃபில்லஸ் பிளான்ட்ஸ். ஸோ அனிமோஃபில்லஸோட பிளான்ட்ஸோட கேரக்டர் படிச்சுக்கோங்க. ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம். எக்ஸ்பிளைன் த பாலினேஷன், சால்வி அண்ட் லிவர் மெக்கானிசம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரு, இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் போக தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டூ யூ திங்க் த பார்த்தனோகார்பிக் அண்ட் அப்போமிக்சிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், ஜஸ்டிஃபை. பார்த்தனோகார்பிக்கும் அப்போமிக்சிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்புமினஸ் சீட்னா என்ன, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான்.
The next வந்து பார்த்தீங்கன்னா explain the development of dicot embryo. Give the examples of heliobale endosperm. ஸோ heliobale endospermக்கு 2 எக்ஸாம்பிள் தான், ஹைட்ரில்லா வேலிஸ்னேரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா describe about the mature embryo sac. mature embryo sac 5 பாயிண்ட் வந்து நீங்கள் படித்து எழுதிருங்க. அதே மாதிரி ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் எம்ப்ரியோ சாக்குடைய லேபிள் அண்ட் பார்ட்ஸ், இதான் வந்து மெச்சூர் எம்ப்ரியோ சாக். இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த பார்ட்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ சாக். எக் 1 இருக்கும், சினர்ஜி 2 இருக்கும், போலார் நியூக்ளியஸ் 2 இருக்கும், ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அனிமோஃபில்லி, ஹைட்ரோஃபில்லி, ஆர்த்தனோஃபில்லி, சஸ்டோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி, மேலகோஃபில்லி, பேலனோஃபில்லி, சைக்கோஃபில்லி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எழுதியிருக்காங்க. ரெடிஸ்டர் சிலபஸ் பேஸ் தான், இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்க்கான 1 மார்க் எல்லாமே இருக்குது. ஸோ கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் புக் பேக் கொஸ்டின் என்னென்ன படிக்கணும்னா, டிஃபைன் ஜெனடிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மல்டிபிள் அலீல்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் நீங்கள் எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்கர் போர்டு போடணும். சரிங்களா? வெறும் 3 மார்க்கில் கேட்டால் செக்கர் போர்டு மட்டும் போடலாம். 5 மார்க்கில் கேட்டால் இந்த டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ நமக்கு ஜீனோடைப் வந்து பார்த்தீங்கன்னா 1:2:1. அதே மாதிரி பீனோடைப் பொறுத்த வரைக்கும் 3:1. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ். ஸோ 3 மார்க்கில் கேட்டால் 3 பாயிண்ட் எழுதுங்க. 5 மார்க்கில் கேட்டால் அந்த 5 பாயிண்ட் நீங்கள் டீட்டெயில்டாக எழுதி தான் ஆகணும். அதே மாதிரி டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் an எக்ஸாம்பிள். ஸோ டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஜீன்ஸ் தட் சப்ரஸ் ஆர் மாஸ்க் ஃபார் த பீனோடைபிக் எக்ஸ்பிரஷன். The gene and another 2 locus known as epistatis. Inhabiting per genes called epistatis. The inhabited genes are called hypostatic gene. So yellow fruit, white fruit ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு சம்மர் ஸ்குவாஷ். ஸோ நமக்கு ஒயிட் ஃப்ரூட் 12, எல்லோ ஃப்ரூட்டு 3, க்ரீன் ஃப்ரூட்டு 1. சரிங்களா? ஸோ இதுக்கான தியரிலாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டீரியரில் கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் வரும். கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கன்டினியூ வேரியேஷன், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மல்டிபிள் அலீல்ஸ்னு கேட்கலாம். அப்படின்னா சிங்கிள் ஜீன் அஃபெக்டட் அண்ட் மல்டிபிள் ட்ரேட்ஸ்னு கேட்டால் இந்த 5 மார்க் எழுதிருங்க. ஸோ அடிஷனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லீத்தல் ஜீன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. வாட் ஆர் அல்லீல்ஸ், வாட் இஸ் கோடாமினன்ஸ், வாட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், நேம் ஆஃப் த 3 டைப்ஸ் ஆஃப் பீனோடைபிக் அப்சர்வ் இன் பிளான்ஸ் அண்ட் ஸ்னாப்ட்ராகன், வாட் இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் கிராஸ், எக்ஸ்பிளைன் த டைஹைப்ரிட் கிராஸ். இன்டீரியர் 5 மார்க்கு நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட் இஸ் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இன் 4 o'clock பிளான்ஸ். ஸோ த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஃப்ளவர்ஸ் இன் கலர். ஸோ இதுக்கு தான் மெயினாக மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? ரெட்டும் ஒயிட்டும் நம்ம கிராஸ் பண்ணும்போது இன்டர்மீடியட் பிங்க் கிடைக்கும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கும் கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் when 2 different genes ஆஃப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமில் ப்ரிப்பரேட்டரி எக்ஸாமில் வந்துச்சு 5 மார்க்கில். அதேமாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். இன்னொன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து நல்லா படிச்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து கேட்பாங்க. வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் த மிஸ்னஸ் அண்ட் நான்சென்ஸ். சரிங்களா? மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோமோட மாடல் கொடுத்துருவாங்க, அது என்ன டைப்பு. இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரிவர்ஸ் டேண்டம் டூப்ளிகேஷன். த டூப்ளிகேஷன் செக்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இமிடியேட் ஃபார் த ஆஃப்டர் த நார்மல் செக்மெண்ட்ஸ் பட் த ஜீன்ஸ் ஆர் சீக்வன்ஸ் ஓல்டு வில் பி ரிசர்வ்டு. அடுத்து எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் கிராசிங் ஓவர். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் பொறுத்த வரைக்கும் த ஸ்டேஜஸ் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், ஸ்னாப்சிஸ், டெட்ராய்டு ஃபார்மேஷன், கிராசிங் ஓவர், டெர்மினைசேஷன். ஸோ 5 மார்க்கில் கேட்டால் இந்த பாயிண்ட்டில் நீங்கள் நீட்டாக எழுதணும். மெயினாக டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராசிங் ஓவர் பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த டயக்ராம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆனியூப்ளாய்டி. இது ஒரு புக் பேக் தான், இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த மேன்மேட் சீரியல்ஸ் ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின், கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்கலாம். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷ்னல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர்னா என்ன, ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், டிஃபைன் மியூட்டேஷன், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் கொலிசைன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பிரீஃப் அஃபவுண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, வாட் ஆர் த லிங்க்டு ஜீன்ஸ், வாட் இஸ் மீன் பை அன்லிங்க்டு ஜீன்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஜீன்ஸ், ஹவு டஸ் லிங்கேஜ் ஆஃப்டர்ஸ் இன் கிராசிங் ஓவர். லிங்கேஜ் கிராசிங் ஓவரான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த ஃப்ளோ சார்ட்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. 5 மார்க்கில் வந்து கேட்கலாம். ஃப்ளோ சார்ட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான அந்த அப்ரிவேஷனு எல்லாமே கீழே இருக்குது. அதே மாதிரி வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், பாயிண்ட் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம் த ஃபாலோயிங். இது மேபி 1 மார்க்கில் கேட்கலாம். ரைசோமில் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 2n24, சுகர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா 80 இருக்குது, ஆப்பிளில் 34, பொட்டேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 34. அதே மாதிரி வாட் இஸ் மீன் த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம் கிளாசிஃபை.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இந்த கொஷினையும் படித்து வச்சுருங்க. ஸோ டயக்ராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். அதே மாதிரி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் புக் பேக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா, ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் க்ரோ த மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா, அடிக்கடி கேட்குறாங்க, இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி யூ ஆர் ஒர்க்கிங் இன் பயோடெக்னாலஜி லேப் வித் இன் பாக்டீரியம் நேம்லி ஈகோலை, ஹவ் வில் யூ த கட் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், எக்ஸ்பிளைன் இட், இதுவும் இம்பார்ட்டன்ட், 5 மார்க் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த என்சைம்ஸ் டு கேன் த டெர்மினல் அண்ட் இன்டர்பாஸ்போர்ட் அண்ட் எஸ்டர்ஸ் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். The next name of the chemicals used in gene transfer, polyethylene glycol, dextran sulfates are chemical used for gene transfer. இதுவும் 2 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. The next வந்து பார்த்தீங்கன்னா what do you know about for the word PBR, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா mention the application of biotechnology, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், செகண்ட் டிவிஷன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. What is a restriction enzymes, mention the types, the roles of biotechnology, இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ மாலிகுலர் சிஸ்டர்னா எதை நம்ம சொல்கிறோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், மாலிகுலர் ஸ்பைசஸ்ங்கிறது டிஎன்ஏ லிகேஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தேர் எனி பாசிபிலிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் த சூட்டபிள் டிசரபிள் ஜீன்ஸ் த ஹாஸ்ட் பிளான்ஸ் வித்வுட் இன் வெக்டர் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு த டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இஸ் ஃபாரின் ஜீன் இன்செட் டு த டெலிவரிட் இன் டு த பிளான்ஸ் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் வெக்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை வெக்டர்ஸ், ஸோ வெக்டர்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதேமாதிரி ரைட் த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பிடி காட்டன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டிங் டெக்னிக், சதர்ன் பிளாட்டிங்கு, வெஸ்டர்ன் பிளாட்டிங்கு, நார்த்தன் பிளாட்டிங்கு. ஸோ இதே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பயோரெமடேஷன், கிவ் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோரெமடேஷன். ஸோ அடிஷனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட்னா என்ன அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரைட் த டிஐ பிளாஸ்மிட், சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எஸ்சிபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்டுட்டு அதோட அப்ளிகேஷன் மட்டும் எழுத சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹெல்த்லி ஹேர் அண்ட் ஸ்கின், இட் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃபீடிங் கேட்டல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஸ், இட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்செக்ட், அதேமாதிரி பேப்பர் ப்ராசஸிங், லெதர் ப்ராசஸிங் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நேம் த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு ஃபார் எஸ்சிபி, பாக்டீரியாவில் மெத்தனோஃபில்லஸ், மெத்தலோட்ரோபஸ், செலோனோடெஸ்மஸ், அல்கலிஜினஸ். அதேமாதிரி ஃபங்கை பொறுத்த வரைக்கும் அகாரிக்கஸ் கேம்பஸ்டிஸ், சக்கோரோமைசிஸ் செர்வியசி, கேண்டிலேடா யூட்டிலிட்டிஸ். ஆல்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா, குளோரல்லா, கிளாம்டோமோனஸ். அதேமாதிரி யூக்காவில் வந்து எதுக்கு வந்து மோஸ்ட்டாக அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஜெனட்டிக் மேக்கப் ஆசி எக்ஸ்டென்ஸ்லி, அதேமாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் லேபில். அதேமாதிரி நேம் த டூல்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ டூல்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நமக்கு 3 தான், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், டிஎன்ஏ லிகேஸ், ஆல்கலைன் பாஸ்பேட். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ ப்ராஸ்பெக்டிங்ஸ், பயோ ப்ரைவசி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கொஸ்டினில் வாட் இஸ் சைமாலஜி, சைமாலஜினா என்ன, டிஸ்கிரைப் த எரிப்செட் டாலரன்ஸ் பாஸ்தா, பயோ ரியாக்டர், டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ், எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் அக்ரோஸ் செல் எலக்ட்ரோபோரசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இந்த பயோபாட்னியில் 10 சாப்டர்ஸ் இருக்குது. 10 சாப்டரில் 5th சாப்டர் தான் ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான 1 மார்க்கான ஆன்சரும் இருக்குது. கீழே இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் நேம் ஆஃப் ப்ராசஸ் கிவன், ரைட் த 4 டைப்ஸ். ஸோ இதில் என்னென்ன 4 டைப்ஸ்னால் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் ஐசோலேஷன் ஆஃப் செல்ஸு, கல்ச்சர் கண்டிஷனு, இண்டக்ஷன் ஆஃப் கேலஸு, எம்ப்ரியோஜெனிசிஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பு, சரிங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா how will you avoid the growing the microbes nutrient medium during the culture process, what are the techniques used for the remove microbes. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். அதே மாதிரி ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், இது 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பேசிக் பிளான்ட்டோட பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், டோட்டிபொட்டன்சி, டிஃபரன்ஷியேஷன், டிடிஃபரன்ஷியேஷன், ரீஇன்டிஃபரன்ஷியேஷன். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபை த கல்ச்சர் டெக்னாலஜி. ஸோ என்னென்ன கல்ச்சர் டெக்னாலஜி யூஸ் ஆகுதுன்னா ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் கல்ச்சர். பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் வில் கிளாசிஃபை த கல்ச்சர் டெக்னாலஜி. ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக 5 மார்க்கில் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் க்ரையோ ப்ரிசர்வேஷன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, இதையும் படிச்சிருங்க. ரைட் த ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் அடிஷ்னல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா ரைட் த டெஃபினிஷன் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சருக்கான டெஃபினிஷன், growing a plant protoplast cells, tissues or organs away from the natural or normal environmental under artificial condition known as tissue culture. அதே மாதிரி what is sterilization,
is the techniques are employed to the rid of the microbes such as bacteria and fungi, the culture medium, the vessels and explants are called sterilization. At the name of the few cultures media used for the plant tissue culture: MS nutrient medium, B5 medium, white medium, niche medium. அதே மாதிரி what is explant? The tissue is taken from the selected plants is transferred to the culture medium. Often they establish a new plant. The next வந்து பார்த்தீங்கன்னா what is known as cell suspension culture? Describe hardening. What is somatic embryogenesis? What is hybrid? Important. அதே மாதிரி what is PEG? PEG is polyethylene glycol. It is suitable fucosinic for agents, protoplast cultures, Ca++ ions. அதே மாதிரி write the application of plant tissue culture. Write the advantage of artificial seeds. Difference between somoconal variation, gametogenal variation. List out the laboratory facilities of plant tissue culture. So என்னென்ன laboratory facilities இருக்கு? Washing facilities, glassware, ovens during glassware, autoclave, electronic balance, pH meter, sterile room, அதே மாதிரி culture facility இதெல்லாம் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா what are the steps involved in protoplast culture? Isolation of protoplast, fusion of protoplast, அதே மாதிரி கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் நீட்டாக எழுதி இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் யூசிங் த டியரிங் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷனாக டெஃபினேஷன் எழுதி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்டல், ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூமு, ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியா, ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதிக்கோங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பயோபாட்னியில் பார்ட் 1 5 சாப்டருக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. உடனுக்குடன் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது. தேங்க்யூ.